துதிக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசும் தெய்வம். கர்த்தர் எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் ஏற்கனவே சொன்ன இந்த நாள் ஆமென் அகில உலக ஜெப நாள். அல்லேலூயா, ஆமென். ஜெபம், அதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க எத்தனை பேர் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை, மேன்மையை நம்ம அறிய வேண்டியபடி அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு தெரில. நம்ம அதை அறிஞ்சிருந்தா, உணர்ந்திருந்தா நம்ம பாக்கியவான்கள். ஆமென், அல்லேலூயா. ஒரு என்ன சொல்கிறது, சேயிங், ஒரு பொன்மொழியோடு கூட நான் செய்தியை துவங்க விரும்புகிறேன். கவனிங்க. ஆமென். ஜெபம், ஆமென், அது எல்லாருக்குமே இன்பமா இருக்குதா? ஒரு பொன்மொழி சொல்லப்படுது. என்னன்னா, ரட்சிக்கப்படாத மனுஷன் வெறுக்கிற முதல் காரியம் ஜெபம். ரட்சிக்கப்படாத மனுஷன் வெறுக்கிற முதல் காரியம் ஜெபம். ஆனால் அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஜெபந்தான் ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழவே முடியாது. அப்போ அவ்வளவுக்கு ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கிறது. இதை நம்ம எங்கே தெளிவாக அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, யாருடைய வாழ்க்கையில் இருந்து அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்முடைய இரட்சகருடைய வாழ்க்கையில் இருந்து தான். ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தது எதுக்கு அப்படின்னா, ரெண்டு நோக்கம், ரெண்டு காரியம். ஒன்று, ஆமென், அவர் முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கும் பலியாக அவர் ஒப்பு கொடுத்து பிதாவினால் அனுப்பப்பட்டார். அவர் ஒப்பு கொடுத்து வந்து பலியை நிறைவேற்றினார், முழு மனுக்குலத்தின் மீட்பு. இன்னொரு காரியம் என்னென்னா, அவர் பூமிக்கு வந்ததுனால இன்னொரு காரியம், தேவன் மனிதனை சிருஷ்டித்தார், அவர் சாயலில் படைத்தார். அந்த மனிதன் இந்த ஆண்டவருக்காக வாழ்கிறதுனா எப்படி ஒரு சரியான வாழ்க்கை வாழ்கிறது? ஆண்டவர் மனிதனை படைச்சதில் அந்த மனிதன் தேவனோடு இணைந்து ஒரு வாழ்க்கை வாழணுன்றது தான் அவருடைய ஏக்கம். ஆனால் மனிதன் அப்படி வாழ்ந்துட்டானா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்து காட்டத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தேவனும் மனிதனுமாய் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் பாருங்கள், உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தார், எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்தார். ஆனால் மனிதனை மாத்திரம் குறித்து சொல்லப்படுது, மனிதனை தம்முடைய சாயலில் படைத்தார். எதுக்கு அவருடைய சாயலில் படைத்தார்? அவரோட ஐக்கியப்படத்தான், அவரோட அன்பு உறவில் வாழத்தான் கர்த்தர் மனிதனை அவர் சாயலில் படைத்தார். ஆனால் மனிதன் பார்த்தா இன்றைக்கி பார்க்குறோம், அப்படி வாழ்ந்தவங்களை குறித்து வேதத்தில் ஒரு 2 பேரை குறித்து அப்படி சொல்லப்படுது. ஆமென். அந்த ஆங்கிலத்திலோட வாக்டு வித் காடுன்னு இருக்குது. ஆனால் இன்னும் தமிழில் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏனோக்கு தேவனோட என்ன பண்ணினான்? சஞ்சரித்தான். அல்லேலூயா. நோவா தேவனோடு என்ன பண்ணினான்? சஞ்சரித்தான் அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நம்முடைய இரட்சகருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் வாழ்க்கை வேதத்தில் எபிரேயரில் வாசிக்கும் போது நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கை ரத்தன சுருக்கமாய் அங்கே 5:7 நினைக்கிறேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க வாசிங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி போதும். இது எதை காட்டுறது? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஜப வாழ்க்கை அதை என்ன பண்ணுது? காட்டுது. இன்னும் கூட நமக்கு நல்ல ஒரு வேத பகுதி என்ன அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்க. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். இங்க வாசிக்கிற 37ல் அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து
ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையில் என்ன பண்ணினாரா? தங்கி வந்தார் அப்படின்னு இருக்குது. எதுக்கையா அங்கே போய் அவர் தங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரவுல தேவனோடு ஜெபத்தில் உறவாட. ஹல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபம், பகலெல்லாம் தேவன் ஊழியம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வாழ்க்கை நம்ம அப்படி பார்க்குறோம். சரி, இப்போ இதனால் நம்ம இன்னொன்று இயேசுடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொள்கிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் தான். 4 சுவிசேஷத்திலுமே லூக்கா எழுதின சுவிசேஷம் தான் இயேசுடைய ஜெப வாழ்க்கையை அதிகமாக வெளிக்கொண்டு வருகிற ஒரு சுவிசேஷம். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தான் இயேசுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி அதிகமாக நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். நான் காமித்து கொடுக்குறேன் பாருங்க. எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 3ஆம் அதிகாரம் திருப்போம். லூக்கா 3ஆம் அதிகாரம். அங்கே நம்ம பார்க்குறோம் 21, 22 வசனங்களை வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று, மற்ற சுவிசேஷத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்றுன்னு தான் இருக்கும். ஜெபம் ஜெபம் பண்ணுகையில் என்ற வார்த்தை என்ன பண்ணாது, இருக்காது. அப்ப எப்பயா வானம் அவருக்கு திறந்துச்சு? இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததோட வானம் திறந்துச்சா அப்படின்னு இல்லை. அவர் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி ஜெப வாழ்க்கை. இன்னொன்று நம்ம இங்கே தான் நினைக்கிறேன், இங்கே தான் இயேசுனுடைய இன்னொரு காரியமும் வருது பாருங்க. நம்ம பார்க்குறோம் 46 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தையும் வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தில் 46, 47. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவும் கண்டார்கள். ரைட். இங்க கவனிங்க. அந்த 49 இயேசு ஒரு பதில் சொல்றாரு பாருங்க. அதுவும் எதை காமிக்குதுன்னா, தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடுனால என்ன? ஜெப வீடு. அப்ப இயேசப்பா இங்க சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? எத்தனை வயசு அவருக்கு? முன்னாடி வசனங்கள் 42 இருக்குது. அவருக்கு 12 வயதான போது. 12 வயசுல எங்க வந்து தங்கிட்டாரு? தேவாலயத்தில். பாருங்க, இதெல்லாம் யார் தான் குறிப்பிடுறா அப்படின்னா லூக்கா தான் குறிப்பிடுவார். இயேசுனுடைய அந்த ஜெப வாழ்க்கை, தேவ சமூகம், தேவன் மேல நேசம், அதை லூக்கா அருமையா என்ன பண்ணுவார்னா நமக்கு எடுத்து காமிப்பார். அல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்குறோம் எங்க அப்படின்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். லூக்கா 5ல் 16வது வசனம் வாசிங்க. அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். தொடர்ந்து நம்ம அப்படி பார்த்தோம்னா இந்த பகுதிகளில் பூரா அடுத்து பார்க்குறோம். ஆண்டவர் இந்த லூக்கால தான் 11ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். 11ஆம் அதிகாரத்தில் அங்கே அருமையான ஒரு விஷயம், சம்பவம் நடக்குது பாருங்க. 11:1 வாசிங்க. பார்த்தீங்களா? அதிகமாக இயேசுனுடைய ஜெபத்தை பற்றி யார் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா லூக்காவின் சுவிசேஷம். அவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, இயேசுனுடைய ஜெப வாழ்க்கை பாருங்க, அந்த சீஷனை என்ன பண்ணுது? இழுக்குது. அவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சரி, போகட்டும். நமக்கு கத்த நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் அறிய போகிற விஷயம் என்னன்னா, இந்த அகில உலக ஜெப நாள். ஆமென். எனக்கு இது வரைக்கும் இது தெரியாது. ஆனால் இந்த நாளில் தான் அந்த ஒரு செய்தியை பார்த்து, அகில உலக ஜெப நாள். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, ஜெபம் பாருங்க, ஜெபத்தினுடைய வல்லமையை நம்ம அறிந்து கொள்ளணும். ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். இதை நமக்கு தெரிஞ்சிட்டா ஜெபத்தை தேவ பிள்ளைகள் நாம் பாருங்களேன். ஆண்டு சொல்றாரு, என் ஜனங்கள் அறியாமையினால என்ன ஆயிட்டாங்க? சங்காரம் ஆயிட்டாங்க. அறியாமையினால சிறைப்பட்டு போனார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கூட ஜெபத்தை குறித்த அறியாமை கூட நம்மளை என்ன பண்ணிடும்னா அழிச்சிரும். ஜெபத்தை குறித்த அறியாமை கூட நம்மளை என்ன பண்ணிடும்னா சிறையிருப்புக்குள்ள கொண்டு போயிடும். ஜெபம் ரொம்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஜெபம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஆமென். கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அல்லேலூயா. வேதத்தில் பார்க்குறோம். நான் யோசித்து பார்த்தேன், ஜெபம் எவ்வளோ முக்கியம். ஜெபம் எவ்வளோ முக்கியம் சொல்லுங்க.
ஒரு சில உதாரணங்களை நான் காமிச்சு கொடுக்குறேன் பாருங்களேன். அந்த வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு ஒரு நம்பிக்கை இழந்து போயிடுச்சு. அந்த வாழ்க்கை குறித்து அடுத்து ஒரு நம்பிக்கையே இல்லை. எதிர்காலம் சூனியமாயிடுச்சு, வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஜெபம் அந்த வாழ்க்கையவே தலைகளாய் மாற்றி போட்டது. ஆமென். திருப்புங்க, என்னோட கூட திருப்புங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம். ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. ஆமென். எதுக்கு சொல்கிறேன், இந்த நாளில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், நானும், வாலிப தம்பி, வாலிப தங்கமாரி எல்லாருமா ஆமென், இன்னும் அதிகமாக நம்ம ஜெபத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை உணர்ந்து இன்னும் ஜெபத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இன்னும் ஜெபிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். வேதத்தில் வாசிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் கவனிங்க, அந்த குழந்தை பிறக்குது. ஒரு தாய் அந்த குழந்தைய குறித்து என்ன சொல்றாப்புல, பேர் வைக்கிறாப்புல. என்ன பேர் வைக்கிறாப்புல? யாபேஸ். அதனுடைய அர்த்தம் என்ன? துக்கத்தோட என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னா என்ன 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 புரியுது நமக்கு? அந்த குழந்தை பிறந்ததில் அந்த தாய்க்கு என்ன இல்லை? பைபிளில் போட்டுக்குது. பைபிளில் போட்டுது என்ன போட்டுதுன்னா, அந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுல எவ்வளோ வேதனை இருந்தால் கூட குழந்தை பிறந்துட்டா அந்த பிறந்த சந்தோஷம் அந்த வேதனை பூரா என்ன பண்ணிடுமா? மறைச்சிடுமா இந்த தாய்க்கு. ஆனால் இங்கே சொல்லப்படுது, இந்த தாய் சொல்றாப்புல, குழந்தை பிறந்துடுச்சு, பெத்துட்டு சொல்றாப்புல, என்ன சொல்றாப்புல அப்படின்னா, நான் துக்கத்தோடு அவனை என்ன பண்ணேன், பெற்றேன். அந்த தாய்க்கு அந்த குழந்தை பிறந்ததில் என்ன இல்லை? சந்தோஷமே இல்லை. அந்த குழந்தைனுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும்? இப்போ எப்படி இருந்திருக்கும்? ஒரு நம்பிக்கையே இல்லாமல், ஒரு எதிர்காலமே இல்லாமல், அப்படிப்பட்ட சூழல் தான். ஆனால் அங்கே பைபிளில் பார்க்குற இந்த இந்த யாபேஸை பற்றி ஒரே ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 10ஆம் வசனத்தை வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும். அந்த மனுஷனே சொல்றாங்க. அப்படிங்க, அந்த மனுஷனே சொல்றான். என்ன சொல்றான் சொல்லுங்க? அப்ப அந்த தாய் துக்கத்தோட பெற்றன்னு சொல்றாப்புல. அந்த குழந்தை பிறந்ததுலயும் ஒரு சந்தோஷம் இல்லை, அந்த தாய்க்கு துக்கம். அந்த மனுஷனை என்ன சொல்றான்? என் வாழ்க்கையில என்னது? துக்கம். தீங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? என்ன தீமை என்ன மேற்கொண்டு என் வாழ்க்கையை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்ப கர்த்தர்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, நான் சொல்லட்டுமா? நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு இருண்டு போயிருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நம்பிக்கையற்ற நிலைமையில காணப்பட்டாலும் சரி, ஒருவேளை நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்க கூட, ஆமாம், நம்மளை குறித்து ஓய் இந்த ஒரு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்மளை குறித்து துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருந்தாலும் சரி, நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளவு நம்மளை நேசிக்கிறவங்க, நமக்காய் கரிசனை உள்ளவங்க இருந்தாலும் யாரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நமக்காய் செய்திட முடியாது. ஆனால் ஒருவர் செய்ய முடியும், ஜெபத்தை கேட்கிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னையா செய்தார் அந்த யாபேசு? இந்த யாபேசுடைய வாழ்க்கை முதல் வசனத்தில் வாசித்தோம் பார்த்தீங்களா? 9 ஆரம்பம் சொல்லப்படுது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். இப்போ இப்படிப்பட்ட மனுஷனை இவ்வளவுக்கு மேன்மைப்படுத்தினது எதையா அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில் அந்த ஜெபம். ஆமேன்னு சொல்லுங்க. தம்பி, நீ தனித்து ஒருவேளை நடந்து கூட போயிட்டு இருக்கலாம். நடந்து போயிட்டு இருக்கிறப்ப கூட உன் வாழ்க்கையை நினைச்சு, ஏசப்பா எனக்கு வேற கதி இல்லைப்பா, உங்க நாமத்தில் நான் சரணடைகிறேன்ப்பா, என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, உங்க பாதத்தில் விழுந்துட்டப்பா, என்னை பொறுப்பெடுத்துக்கங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த ஜெபம் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமாம், நாங்கள் பார்க்குறோம், அந்த மனுஷனுக்கே தெரியுது அந்த மனுஷன் என்ன ஜெபிக்கிறான் பாருங்களேன். அங்கே அருமையாக இருக்குது. 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. ஒருவேளை நீ யாரையாவது நோக்கிக்கிட்டு இருக்கலாம் இது வரைக்கும் வாழ்க்கைக்கு, எனக்கு இவங்களால ஒரு சகாயம் கிடைக்காதா, இவங்களால ஒரு தயவு, இவங்க கண்களில் ஒரு தயவு கிடைச்சிடாதா, இவங்க எனக்கு இந்த காரியத்தில் ஒரு உதவிக்கரை நீட்ட மாட்டாங்களா? நான் சொல்லவா, நமக்கு எங்கிருந்து ஒத்தாசை இல்லை, உதவி இல்லை. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அப்படி வாழ்க்கை நான் சொல்லுவேன், எந்த காரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எவ்வளவு நமக்கு மிஞ்சி போன ஒரு விஷயமா இருக்கட்டும், எவ்வளவு இனி அதை சரிப்படுத்தவே முடியாது, எல்லாம் முடிஞ்சிச்சு என்ற நிலைமையாக கூட இருக்கட்டும், கர்த்தர் கரத்தில் நாம் விழுவோமானால் கர்த்தர் அந்த காரியத்தை அவர் அதிசயமாய் மாற்றி அமைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கணவர் வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். குடும்பத்தை எடுத்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பு காரியமாக இருக்கட்டும், இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடுத்ததாக இருக்கட்டும், ஒருவேளை ஐயா எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரியா, ஆனால் இன்னும் பிள்ளை, இன்னும் ஆமாம் குடும்பம், இன்னும் கர்த்தருக்காக எழுமணுமே, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஜெபம். ஆமென். ஜெபத்தை குறித்து இன்னொரு தேவ மனுஷன் சொல்றாரு, தேவன் எவ்வளவு வல்லவரோ ஜெபமும் அவ்வளவு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்லப்படுது ஜெபத்தை குறித்து, என்ன தெரியுமா? உலகத்தை அசைக்கிறவரை அசைப்பது தான் ஜெபம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்களா நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் அசைய மாட்டார் நினைக்கிறீங்களா? அசைஞ்சிருவார். ஒரு அம்மாவுடைய ஜெபத்துக்கு தேவன் அசைஞ்சிட்டார். பைபிளில், புதிய ஏற்பாட்டில் சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த அம்மா பின்னாடி கூப்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது, தேவன் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்க சீடர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறால, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாரும் போடக்கூடாது அப்படின்னு போயிட்டே இருக்கிறார். ஆனால் அந்த அம்மா அடுத்து சொல்லுது, ஆண்டவர்கிட்ட சொல்லுது, ஆண்டவரே பிள்ளைகளின் அப்பந்தான், ஆனால் மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் என்ன பண்ணும், தின்னுமே அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லுது, உண்மைதான் ஆண்டவரே, நான் நாய்க்குட்டியாகவே இருந்துட்டு போகிறேன், ஆனாலும் பிள்ளைகள் சிந்துகிற அப்பம் அது நாய் கீழே விழுறது நாய்க்குட்டிக்கு கிடைக்குமே, அப்போ எனக்கு ஒரு இரக்கம் கிடைக்குமே, அந்த இரக்கம் இடத்துல உண்டு. இந்த விசுவாசம் வந்துச்சு பாருங்க. அதோட ஆண்டவர் சொல்லிட்டா, உன் விசுவாசம் பெருசு மகளே சொல்லிட்டு அடுத்து பார்க்குறோம், நேரமே உன் மகள் சொஸ்தமாக இருப்பாள் சொல்லி ஆண்டவர் அனுப்பிட்டார். அல்லேலூயா. ஜெபம் வல்லமை உள்ளது. ஆமென். ரெண்டாவது ஒரு காரியம் வேதத்தில், ஆமென், இந்த ஜெபத்தினால, அந்த ஒரு ஜெபத்தினால வாழ்க்கையே தலைக்கடாய் மாறி போன மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யார் சொல்லுங்க? இந்த மனுஷன் வாழ்க்கை அந்த ஒரு ஜெபந்தான், அதோட வாழ்க்கையை தலைகடாக போயிடுச்சு. யாக்கோபினுடைய வாழ்க்கை. அது வரைக்கும் அந்த மனுஷன் வாழ்க்கையில் பார்த்தா ஆசை இருக்கு. என்ன ஆசை? யாக்கோபுக்கு என்ன ஆசை? ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆசை நான் சொல்லவா, இந்த ஆசை ஆண்டவர் தான் எல்லாருக்குள்ளேயுமே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எங்கேருந்து அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் என்பதில் தான் பிரச்சனை. இன்னைக்கு மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, சுயத்தில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், பலவிதமான முயற்சிகள், பிரயாசங்கள். ஆனால் சுயத்தில் எடுக்கிற பிரயாசம் பூரா எப்படி தான் இருக்கும்னா, அடுத்தவனை ஏமாத்துறதா இருக்கும், அடுத்தவனை வஞ்சிக்கிறதா தான் இருக்கும், அவனுக்கு கிடைக்க வேண்டியதாக நம்ம அபகரிக்கிறதா தான் இருக்கும். அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்த்தா பிறக்கும் பொழுதே, தாயின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் போதே பார்த்தா சகோதரனுடைய காலை என்ன பண்ணிட்டாப்ல, முடிச்சுக்கிட்டு தான் வெளியே வராப்புல இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதரனுக்கு முந்தி இவர் என்ன பண்ணணும், வரணும். அடுத்து பார்க்குற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்தா இந்த ஆசை விடாம அந்த மனுஷனுக்குள்ள என்ன, சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன பண்ணுறாப்புல, பயிற்றம் கூட கொடுத்துட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டாப்புல. அடுத்து நான் தான் ஏசான்னு சொல்லி பொய்ய சொல்லி என்ன பண்ணிட்டாப்புல, ஏசாவுக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாப்புல, எல்லாம் வாங்கிட்டாப்புல. ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. கடைசியில் பார்க்குறோம், அந்த யாப்போக்கு நதிக்கரையில் வந்துட்டு மனைவி பிள்ளைங்களை இப்போ பார்த்தா கவனிங்க, எல்லா பக்கமும் நெருக்கமாகிடுச்சு. ஒரு பக்கம்
அண்ணனை விட்டு பயந்து ஓடி வந்தாச்சு. இப்போ மாமா வீட்டில் வந்து இருந்ததில் மனைவிகள் ஆயிடுச்சு, பிள்ளை குட்டிகள் ஆயிடுச்சு. இப்போ அங்கேயும் இருக்க முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, நெருக்கம் வந்துடுச்சு. அங்கேயும் என்ன ஆயிடுச்சு, இனி இருக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. அடுத்து புறப்பட்டு போகிறார். எங்கே தான் போகணும், திரும்ப இருந்த இடத்துக்கு தான் வந்து சேரணும். ஆனால் பார்த்தா பயம். இப்போ நான் ரெண்டாங்கட்டா நிலைமை ஆயிட்டு தான் அடுத்து அவர் பார்க்குறாரு. ஒன்று தெரியுது, வேதத்தில் பார்க்குறோம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அவ்வளோதான் ஒரு ஜெபம். அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்துக்காக அலைந்து திரிந்தவன். யோசேப்பினுடைய அந்த வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது, யாக்கோபினுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது அங்கே பார்க்குறோம், யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். யாக்கோபு யாரை ஆசீர்வதிச்சது? பார்வோனை ஆசீர்வதிச்சிட்டான். அந்த அளவுக்கு யாக்கோபு ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோம், அந்த தேவன் யாக்கோபின் தேவனாக தான் அறியப்படுறார், இஸ்ரவேலின் தேவனாக தான் அறியப்படுறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த இஸ்ரவேல் மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. என்னையா காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அல்லேலூயா, ஒரு ஜெபம், தேவ பாதத்தை பற்றி பிடித்த ஒரு ஜெபம், அழுது அவரை நோக்கி கண்ணீரோடு கெஞ்சி மன்றாடின ஒரு ஜெபம் வாழ்க்கையவே மாற்றி விட்டது. அல்லேலூயா. வாழ்க்கையை புதிதாக்கி விட்டது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரே ஜெபந்தான். அந்த மனுஷன் வாழ்க்கையை பார்த்தா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, பாக்கியத்துக்குள்ள அந்த மனுஷன் பாக்கியத்துக்குரியவனாக மாறிட்டான். யார் சொல்லுங்க? சிலுவை கல்லன். 2 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேர் தான் பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரை பார்த்து. ஏன்னா கீழே இருக்கிறவங்க எல்லாம் பரியாசம் பண்ணும்போது இவங்களும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களும் அதே தண்டனைக்கு ஆளாக இருக்கிறாங்க. சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, கை கால ஆணிகள் அறையப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவை பரிகசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அதில் ஒரு கல்லன் உணர்வடைகிறான். உணர்வடைந்து அவன் சொல்கிறான், ஒரே ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்ன சொல்கிறான், நீர் வரும்போது பரதேசியில் என்ன பண்ணும், என்னையும் பரதேசியில் என்னையும் சொல்லலை, ஆண்டவரே நீர் வரும்போது என்னை நினைந்திருந்தோம். அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறாரு, வரும்போது என்ன நினைக்கிறது, இன்னைக்கே நீ என்னோடு கூட எங்கே இருப்ப, பரதேசியில் இருப்பாய். ஒரு ஜெபந்தாங்க, ஒரு ஜெபந்தான். இன்னொரு கல்லனுடைய முடிவை யோசித்து பாருங்க. பக்கத்தில் தாங்க அவனும் தொங்கிட்டு இருக்கிறான். ஜீசஸ் நடுவில், அந்த பக்கத்தில் அவன், இந்த பக்கத்தில் இவன். 2 பேரும் தப்பு பண்ணணுங்க தான். 2 பேருக்கும் உலகத்தில் தண்டனை. ரட்சகர் நடுவில் இருக்கிறார். 2 பேரும் பரியாசம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நேரம் வந்துச்சு, அவன் பார்க்குறான், ஓ இந்த மாதிரி ஒரு சிலுவை சாவு, ஒரு மரணம் சொன்னான், அதில் தொங்குறவங்க ரியாக்ஷன்லாம் வேற மாதிரி இருக்குமே, அவங்க பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்குமே, அவங்க காரியமே வேற மாதிரி இருக்குமே. ஆனால் இவருடைய காரியம் முற்றிலும் இல்லை, வேற மாதிரி இருக்குது. அரைகிறவங்கள பார்த்து மன்னிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்குள்ள ஒரு பெரிய சாந்தம் காணப்படுது, இவருக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக அமைதி நிலவுது. அந்த காரியமெல்லாம் அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. சொல்கிறான், ஆண்டவரே நீர் வரும்போது என்னைய நினைந்திருந்தோம். இந்த ஒரு ஜெபந்தான் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி விட்டது. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என்னோடு கூட பரகதியில் இருப்பான். கவனிக்க, பக்கத்தில் இருக்கிற நிலைமை என்ன, அதே ரட்சகர் தான் எங்கே தொங்கிட்டு இருக்கிறாரு. அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அதே ரட்சகர் தான். அந்த இன்னொரு கல்லனுக்கும் ரட்சிப்பை கொடுக்க அவருக்கு வல்லமை இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த இன்னொரு கல்லன் அந்த ரட்சிப்பை சுதந்திரிச்சானா? ஏன் இல்லை? ஒரே ஒரு ஜெபம், ஒரே ஒரு ஜெபம் அவனுடைய நித்தியத்தையே மாற்றி விட்டது. ஹல்லேலூயா. அப்படின்னா நான் சொல்கிறேன், ஜெபத்தினுடைய வல்லமைக்கு அளவு கிடையாது. ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் அளவிட முடியாதது. ஜெபத்தினுடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நாம் நினைப்பதற்கு மேலே பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, ஜெபிக்கிறவங்க அந்த ஜெபம்
யார் வாழ்க்கையில் இருக்க அந்த குடும்பங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஜெபிக்கிற குடும்பம் கட்டப்படும். ஜெபிக்கிற குடும்பம் என்ன பண்ணப்படும்? கட்டப்படும். ஜெபிக்கிற ஒரு தனி வாழ்க்கை கூட பார்த்துருவோம். இப்போ ஜெபம் இல்லாத வாழ்க்கைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஜெபம் ஒரு வாழ்க்கையில இருந்தா அந்த ஜெபம் அந்த வாழ்க்கையை எந்த உச்சத்தில் கொண்டு போய் நிறுத்தும். அதே ஒரு வாழ்க்கையில ஜெபம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு அடி பாதாளத்தில் முடிஞ்சிடும் என்பதை இன்னொரு உதாரணங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். யார் தெரியுங்களா? கவனிங்க. தானியேலுடைய நிலைமை பாருங்க. தானியேல் பாபிலோனில் இருக்கிறார். அவருக்கு என்ன எதிர்காலம்? கேள்விக்குறி. அவருடைய உறவுகள்லாம் எங்க? கேள்விக்குறி. ஒரு ராஜகுலம் வேதம் சொல்லுது. ஆனா ஒரு அங்க சொல்லப்படுது, சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த கைதி, அடிமை, அந்நியன் அந்த தேசத்துல. ஆனா நான் சொல்லட்டுமா, ஒரே ஒரு விஷயம்தான், அந்த தானியேலுக்குள்ள ஜெபம் பண்ணுவதில் ஒரு தீர்மானம். ஜெபம் பண்ணுவதில் ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் அந்த தானியேலை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தி விட்டது. ஐயா, அம்மா, கவனிங்க, கவனிங்க. தேவனுடைய பிள்ளைத்தான் நீங்களும் நானும். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஜெப வாழ்க்கைக்கு, ஜெபத்துக்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டதா இருந்தா நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆமென் அவர் வச்சிருக்கிற உன்னதங்களுக்கு, உயரங்களில் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. எப்படி எங்கெல்லாம் எது வரைக்கும் தானியேல் போனார் தெரியுமா? கவனிங்க. முதல்ல பாபிலோன் மாகாணத்துக்கு என்னவாகிறாரு? அதிபதி. அடுத்து என்னது? 3 பேர்ல ஒருத்தர். அடுத்து பார்க்குறோம், ராஜா வெறும் சீட்டில் 3 பிரதானிகளுக்கு மேற்பட்டவனாக இருந்ததுனால ராஜா இவரை தான் எல்லாவற்றுக்கும் மேலே உயர்த்த விரும்புகிறார். கவனிங்க. இவ்வளவெல்லாம் உயர்வு வந்ததில் எங்கே சத்துரு கையை வச்சான்? எங்கே கையை வச்சான்? ஜபத்தில் கையை வச்சான். தானியேல் ஜபத்தை விட்டாரா? விடலை. பாருங்க. அப்போ ரொம்ப முக்கியம். நமக்கு ஒன்று, தானியேலுக்கு ஒன்று தெரிஞ்சிருந்துச்சு. என் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற இந்த மேன்மைக்கும் சரி, உயர்வுக்கும் சரி, இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சரி ஆதாரம் எது? ஜபம். கவனிங்க, கவனிங்க. ஜபம் தானியேல் வாழ்க்கையில் அவருக்கு உயர்வை மாத்திரம் கொண்டு வரல. தானியேலின் புத்தகத்தில் அந்த 6ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? அந்த ராஜா ராஜ்யமெங்கும் கட்டளை இடுறாரு. என்ன கட்டளை இடுறாரு? இந்த தானியேலின் தேவனுக்கு முன்பாக ராஜ்யம் முழுவதும் நடுங்கி பணிய வேண்டும் என்று என்னாலே கட்டளையாகிறது. என்ன நடந்துச்சு? எதனால? தானியேல் ஒருவருடைய ஒரு ஒப்பு கொடுத்தலான ஜபத்தினால முழு ராஜ்யமும் யாரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிச்சு? ரைட், ரைட். பாருங்க. ஜப வாழ்க்கையில் ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு கவனம், இடைவிடாத அந்த தீர்மானம், அதில் நிலைத்து நிற்கிற காரியம், ஸ்திரமான ஒரு காரியம். ஆனால் அதே நேரத்தில் வேதத்தில் பார்க்குறோம். கவனிங்களேன். இன்னொரு மனுஷனுக்கு, தானியேலுக்கு எதுவுமே அனுகூலம் இல்லை. ஆனால் இன்னொரு மனுஷனை பார்க்குறோம். அந்த மனுஷனுக்கு எல்லாமே அனுகூலம். யார் அந்த மனுஷன்? ஆனால் வாழ்க்கையில் ஜபம் இல்லை. வாழ்க்கை அடி பாதாளத்துக்கு போயிடுச்சு. சிம்சோன். பைபிள் நல்ல பெற்றோர், நல்ல ஆவிக்குரிய பெற்றோர். அந்த மனுஷன் மேலே பிறக்கும் பொழுதே ஒரு தேவ திட்டம். வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் வளர்ந்து வரும்போதே கர்த்தர் அவர் மேலே பிரியமா இருந்தாராம். ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார்னு இருக்குது. அவன் மேலே விசேஷித்த அபிஷேகம் தங்கி இருந்தது. வாழ்க்கையில் எல்லாமே அனுகூலம் தான். ஆனால் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாததுனால வாழ்க்கை பெரிய பரிதாபமாக போயிடுச்சு. எந்த ஜனத்தை, எந்த எதிரிகள் கையிலிருந்து இவன் மீட்டு ரட்சிப்பான்னு கர்த்தர் நம்பி இருந்தாரோ, என்ன திட்டம் வச்சிருந்தாரோ, அதே எதிரிகள் கையில் எவன் சிக்கி, ஆமாம், கையில் விலக போட்டு கண்ணை 2 பிடுங்கி போட்டு அடுத்து பார்க்குற மாவு அரைக்க விட்டுட்டாங்க. என்ன அரைக்க விட்டுட்டாங்க? எதனால் சொல்லுங்க? ப்ரேயரஸ். ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம ஆண்டோடைய பிள்ளை என்பது விஷயம் இல்லை. ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறது பாக்கியம். ஆனால் ஆண்டோடைய பிள்ளையாக இருந்த நம்ம வாழ்க்கையில் ஜபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை பரிதாபந்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் இருக்குமானால் தானியேலை போல நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசிப்பிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. குடும்பத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம்னா பாருங்களேன். குடும்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டா கவனிங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப கேட்டதாக இருக்கலாம். கேட்டதாக இருந்தாலும் இருக்கிற செய்தி நமக்கு ரொம்ப வேண்டிய செய்தி. இன்னைக்கு யோசித்து பாருங்க. நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ அடுத்த ஒரு முக்கிய விஷயத்துக்கு வரும். குடும்பம். அந்த பூமியில் நமக்கு பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற குடும்பம்.
ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் அந்த குடும்ப தலைவருடைய வெற்றி என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தை கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக நடத்தி, அந்த பிள்ளைகளெல்லாம் கர்த்தருக்கு நேராக நடத்தி, பேர பிள்ளைகளெல்லாம் கர்த்தருக்கு நேராக நடத்தி தேவ மகிமைக்காக அந்த குடும்பம் நிற்குமானால் அது அந்த குடும்ப தலைவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. பிள்ளைங்க ஆண்டவர் கொடுத்துருக்கிறா, சந்தோஷம்தான். ஆனால் பிள்ளைங்க இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமை எப்படி? ரொம்ப முக்கியம். கர்த்தர் சித்தத்தின் மையத்தில் இருக்கிறாங்களா? என்ன செய்துகிட்டு இருக்கிறாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்குன்னு அந்த குடும்பம் எங்க இருந்தாலும் கர்த்தருக்குன்னு ராஜ்யத்துக்குன்னு அந்த குடும்பங்கள் நிற்கிறாங்களா? ரொம்ப முக்கியம். அப்படி அந்த குடும்பங்கள் அப்படி இருந்தாங்கன்னா கவனிங்க, வேதத்தில் அப்படிதான் இருக்குது. யோபு பத்தி பார்க்கிறோம். பிள்ளைகள் 10 பிள்ளைங்க. ஆமென். எல்லாருக்கும் பைபிளில் போடுது அவரவர் 4 முறை வருகிற போது அப்படின்னா எல்லாருக்குமே நான் நினைக்கிறேன் குடும்பம் ஆயிடுச்சு. அவங்கவுங்க செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது? அந்தந்த பிள்ளைகளை குறித்து அந்த தகப்பன் அவ்வளவு கவனமாக இருக்கிறார். ஜெபிக்கிற ஒரு தகப்பன். ஏன்னா பைபிளில் போடுது அதிகாலையில் என்ன பண்ணிடுவார்னா எல்லாருடைய வீட்டு இலக்கத்தின்படியே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தான். ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவரே நடந்தது என்ன? அந்த குடும்பங்கள் அவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வேலி அடைத்து அந்த குடும்பங்களை பாதுகாக்கிறார், பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் பார்க்கிறோம் இப்படி அருமையா குடும்பத்தை கர்த்தர் சித்தத்தின்படி மகிமையா நடத்தி ஜெயமாய் முடித்த ஒரு தேவ மனுஷன் யாருன்னா குடும்பம் ஆபிரகாம் சாராள் குடும்பம். ஆமென். ஒரு பிள்ளை தான், வயசான காலத்தில் அந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளைய சரியா சித்தத்தின் மையத்தில் கொண்டு வந்தாச்சு. மகிமையாக அந்த பிள்ளை மேலே தேவ திட்டம் அப்படியே நிறைவேறிட்டு வருது. தகப்பன் இறந்துட்டாரு, அடுத்து பிள்ளையோட கூட கர்த்தர் இருந்து கர்த்தர் நடத்திக்கிட்டு வர்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் அதே நேரத்தில் வேதத்தில் பார்க்குறோம் இன்னொரு குடும்பம், லோத்தின் குடும்பம். யாருடைய குடும்பம்? பைபிளில் பார்க்குறோம் எங்கேயுமே அந்த லோத்து பலிப்பீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டது என்ன இல்லை, வசனமே இல்லை. சிஸ்டர், ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்துடலாம், பிள்ளைகளுக்கு சொத்தை சேர்த்து வச்சிடலாம், பிள்ளைகளுக்கு சேவிங்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது பிள்ளைகளை வாழ வைக்காது. இது மாத்திரமே பிள்ளைகளை தற்காக்காது. தேவ பயம் பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து அந்த பிள்ளைகளை தேவ பய பக்தியிலே நாம் நடத்தி விடுவோமானால் இது எவ்வளவுக்கு சாத்தியம் எப்படி தெரியுமா? எவ்வளவுக்கு தேவத்தில் தேவ பாதத்தில் நம்ம கிடக்கிறோமோ அவ்வளவுக்கு கர்த்தர் பிள்ளைகளை அவர் வழிக்கு திருப்பி விடுவார். ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம், லோத்தை குறித்து பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தா அந்த மனுஷனை குறித்த நீதிமான் சொல்லி சொல்லப்படுது. ஆனால் பிள்ளைங்க சாபமான சந்ததியாய் மாறி போயிட்டாங்க. எத்தனையோ நான் நினைக்கிற 10 தலைமுறைக்கு அந்த சந்ததி கடவுள் சொல்லிட்டாரு, சபைக்கு என்ன பண்ணக்கூடாது, உட்படல் ஆகாதுன்னு சொல்லிட்டார். பாரு, ஏயா என்னையா நிலைமை? நீதிமான் தானே. என்ன காரியம்னா ஜபமே இல்லை. மனைவியை பார்க்குறோம், இன்றைக்கும் அடையாளமாக நிற்கிறாங்க, உப்புத்தூணாக நிற்கிறாங்க, பின்னிட்டு திரும்பி பார்த்து. ஆமென். யோசித்து பாருங்கள், குடும்பமே ஒரு திருஷ்டாந்தகமாக நிற்குது. எதுக்கு தெரியுமா? ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு, நல்ல ஒரு குடும்பத்துக்கு அடையாளமாக நிற்கல. தேவனுடைய குடும்பமாக இருந்தோம், ஒரு ஜெபம் இல்லாததுனால, தேவனோடு அந்த ஐக்கியம், ஒரு உறவு இல்லாததுனால அந்த குடும்பமே பாழாய் நிற்கிறத பார்க்குறோம். ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறத விட ஜெபம் ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். ஜெபம். குடும்ப தலைவர் ஜெபிக்கலையா? குடும்ப தலைவனுடைய பிரதானமான கவனம் என்னவா இருக்கணும் தெரியுமா? அவன் நமக்கு சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது ரெண்டாவது. அதை விட அந்த மனுஷனை ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷனா தேவ சமூகத்துக்குள்ள தள்ளிவிட வேண்டும். ஆமென். ஒரு குடும்ப தலைவியை, ஒரு குடும்ப தலைவர் என்ன செய்யணும்? எழுந்த நல்லா குடும்பத்தை பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, சமைக்கிறாங்க, வைக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, நல்லது. இது எல்லாத்தை விட அந்த குடும்ப தலைவி ஒரு ஜெபிக்கிற மகளா இருந்தா அது பிள்ளைகளுக்கு பிளஸிங். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஆமென். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுல இந்த நாட்கள்ல ரொம்பவே முக்கியம், ரொம்ப முக்கியம். ஜெபம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர். அடுத்து கவனிக்கிறோம் பாருங்க, இந்த ஜெபம் நம்முடைய தனி வாழ்க்கையை மாத்திரம் ஆசீர்வதிக்கிறதோட மாத்திரம் அல்ல, நம்முடைய குடும்பங்களை காப்பாற்றுறதோட மாத்திரம் இல்லை, குடும்பங்களை பிளஸ் பண்றது மாத்திரம் இல்லை. நம்முடைய ஜெபம்
தேசங்களே ஆசீர்வதிக்கும். ஆமென். நான் பார்க்குற வேதத்தில் உதாரணங்களை பார்க்குற பாரு, ஒரு எலியா தான் வேதமே சொல்லுது. யாக்கோபில் வாசிக்கிற அந்த வசனங்களை கொஞ்சம் திருப்பிக்குவோம். ஆமென். அப்படினால என்ன சொல்ல வரேன், ஆதி திருச்சபை நம்ம பார்த்தோம்னா, அதனால தான் கவனிங்களேன், திருச்சபை அப்போதான் பிறந்தே இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில் பேதுருடைய பிரசங்கத்தில் அந்த நாளில் எருசலேமில் கூடி வந்திருந்த அந்த பக்தி உள்ள யூதர்கள் பேதுருனால் பிரசங்கிக்கப்பட்டதை கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3000 பேர் அவன் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் இருக்குது. அடுத்து அவங்கள பற்றி சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அடுத்து அவங்கள பற்றி சொல்லப்பட்ட விஷயம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாக என்ன பண்ணினார்கள்? தரித்திருந்தார்கள். ஆமென். சபையினுடைய சாட்சி என்னங்க? ஜபத்தில் உறுதி. ஆமென். தனி ஜபம், குடும்ப ஜபம். ஆமென். சபையில் ஜபம், ஜபங்களில் கூடி கூடி ஜெபிப்பதில் ஒரு உறுதி. அல்லேலூயா. ஆமென். ஜபம் ரொம்ப முக்கியம். ஜபம் ரொம்ப முக்கியம். கவனிங்க, இன்னொரு ஒரு கோல்டன் செய்யிங், பொன் வாக்கியம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு மனுஷனும், அது எவ்வளோ தேவனுடைய பிள்ளையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அப்போஸ்தலராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், எவ்வளவு கிஃப்டடாக இருக்கட்டும், எந்த ஒரு தேவ பிள்ளையும் தன்னுடைய ஜெப வாழ்க்கையை விட பெரியவன் அல்ல. ஜெப வாழ்க்கையை விட நான் பெரியவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெபிக்காமலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஜெயமாக ஓடிடுவேன். முடியவே முடியாது. ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாமல் ஏன் நம்முடைய ரட்சகர் வாழ்க்கையை பாருங்களேன். அதிகாலையில் இருட்டோடு போய் ஜெபிக்கிறத பார்க்குறோம். அடுத்து அவருக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வனாந்தரத்தில் போய் தனித்து ஜெபிக்கிறத பார்க்குறோம். சீடர்களோட கூடி கூடி ஜெபிக்கிறத பார்க்குறோம். ஒளியோ மலையில் இரவெல்லாம் தங்கி ஜெபிக்கிறத பார்க்குறோம். சில நாட்களை ஏற்படுத்தி ஆண்டவர் மலையில் இரவெல்லாம் ஜெபித்தார்னு பார்க்குறோம். அடுத்து உபவாசித்து 40 நாட்கள் ஜெபித்தார்னு பார்க்குறோம். ரட்சகருடைய வாழ்க்கை ஜெபம், ஜெபத்தில் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது. ஜெபத்திலே அவருடைய வாழ்க்கை மூழ்கடிக்கப்பட்டதாக இருந்தது. ஆண்டவரால் தான் அவர் ஜெயமான ஒரு ஜீவியம் செய்ய முடிந்தது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். குடும்ப தலைவர்கள் ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆமென். கடைசியாக ஒரு அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்துருவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. இங்க பார்க்குற ஒரு மனுஷன் பாருங்களேன், கவனிங்க, ஜெபிக்கிற ஒரு மனுஷன். நீங்க அந்த 2 ராஜாக்கள் நினைக்கிறேன், 1 ராஜாக்கள் நீங்க போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கவனிங்களேன், அந்த தேசமே யார் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஜெபிக்கிற இந்த எலியாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஆகாப் ராஜா இருப்பாரு, பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறாங்க, இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகள் இன்னும் ஒரு 400 பேர் இருக்கிறாங்க, தேசத்தின் குடிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாம் இருந்தாலும் அந்த முழு தேசமும் யார் யார் இயக்குறா அப்படின்னு சொன்னா அந்த ராஜாவே சொல்லுவாப்புல. என்ன சொல்லுவாப்புல? இஸ்ரவேலை நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கலங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒரு மனுஷனா இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? கலங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறேயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்க்கணும். ஒரு மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன். ஆமென். ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளை அப்படியே எதிர்பார்க்கிறார். இன்னும் ஜெபத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம், ஜெப ஜீவியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஜெபத்தில் வளர ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம், வாஞ்சிப்போம், கர்த்தர் சமூகத்தில் கேட்போம். ஆமென். ஒரு தானியேலால் அன்றைக்கு இருந்த ராஜ்யத்தையே கர்த்தர் பக்கம் திருப்ப முடியும்னா, ஒரு எலியாவினால் செத்து கிடந்த தேசத்தையே உயிர்ப்பிக்க முடியும்னா, தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் நாம் இன்னும் ஜெபத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமானால், கவனிங்க, ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவன் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். ஜெபத்தை கனப்படுத்துகிற தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபத்தை தள்ளாத தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய பாதத்தை பிடிப்போம். ஆமென். குறிப்பாக இந்த தேசத்தில் கவனிங்க, ஒரு வார்த்தை இப்படி கவனி. நம்முடைய தேசத்தை யோசித்து பாருங்க. எத்தனையோ கிறிஸ்தவ நாடுகள் இருக்குது. ஏன் அந்த நாடுகள் ஆண்டவர் நம்மளை பிறக்க வைக்கல? இந்த நம்முடைய தேசத்தை எடுத்துக்கிட்டா
நம்முடைய தேசத்தில் கிறிஸ்தவர்கள் சொல்லும் போதே எவ்வளோ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியாக தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்க கணக்கெடுப்பின்படி எவ்வளோ, இன்னும் 4%, 3%, 2%, 5க்குள்ள தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏங்க உங்களை என்ன ரட்சித்து கர்த்தர் இந்த தேசத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே திட்டம் பண்ணி பிறக்க வச்சாரு. அவருக்கு தெரியும், என் பிள்ளைங்க ஜெபித்தா போதும், தேசம் மாறுதலை காணும், தேச மாற்றத்தை காணும். அல்லேலூயா. அதுக்காக தாங்க உங்களை என்னை அவர் ரட்சித்தாரு. இந்த ஆண்டவருடைய ஏக்கத்தை புரிஞ்சுக்குவோம், ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்வோம், மகத்துவத்தை ஆமேன் உணர்வோம், ஜெப வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்கிறவன் ஆமேன். எனக்கு அந்த செய்தி பாஸ்டர் சர்க்குணம் வந்துட்டு போன செய்தி ரொம்ப அந்த முதல் செய்தி அவ்வளோ என்ன ப்ளஸ் பண்ணுது இன்னமும். அல்லேலூயா. ஒரு யாக்கோபு தான் நான் பார்த்தோம், தேவ சமூகத்தில் போராடின மனுஷன், தேவனை சந்தித்த அந்த மனுஷன். அடுத்து பார்க்குறோம் அவன் காரியம் எல்லாமே பெரிய மாறுதல். அல்லேலூயா. ஆமேன். எந்த எதிரிக்கு பயந்தானோ அந்த மனுஷனை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதை பார்க்குறோம். அடுத்து எந்த மனுஷன் தன்னை கொன்னுடுவான் அழிச்சிருவான்னு சொல்லி எதிர்பார்த்தானோ அந்த பர்வதம் வருது, வந்து உருகி போய் நிற்குது. ஆமேன். பைபிளில் போட்டது 2 பேருமே என்ன பண்ணார்கள், அழுதார்கள். இருவரும் ஆமேன் அழுதார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. கர்த்தர் பாருங்க. அடுத்து இதே யாக்கோபு தான் சொல்றாரு, உன் முகத்தை பார்க்கறது யார் முகத்தை பார்க்கறது போல இருக்குது, தேவ தூதனுடைய முகத்தை பார்க்கறது போல இருக்குதுன்னு சொல்ற அளவுக்கு ஜெபம் சத்துருக்களையும் நமக்கு சிநேகிதர்களாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. ஜெபத்தினுடைய வல்லமை அளவிட முடியாதது, ஜெபத்தினுடைய வல்லமைக்கு நிகரே கிடையாது. ஜெபத்தில் ஜெபத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இன்னும் ஜெப கிருபையினால நம்மை நிரப்புவாராக, ஜெபத்தில் இன்னும் நம்மை வல்லமைப்படுத்துவாராக, ஜெபத்தினுடைய இன்னும் ஆசீர்வாதங்களை மேன்மேலும் ருசிக்க பண்ணுவாராக. அப்படி நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம். நல்ல தெய்வமே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கூட அப்படி எழுந்து கொள்வோமா கொஞ்சம் ஆமேன் ஒரு வாஞ்சையா கர்த்தர் சமூகத்தில் கேட்கலாமா? கவனிங்க, நம்ம யாருமே சொல்ல முடியாது, ஐயா நான் ரொம்பவே ஜெபிச்சிட்டேன், யாரும் சொல்ல முடியாது. ஒருத்தரும் இங்கே இருக்கிறவங்க நம்ம சொல்லவே முடியாது. ஆமேன். நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது, நம்ம ஜெபத்தில் இன்னும் வளர வேண்டியது எவ்வளவோ இருக்குது, நாம் ஜெபத்தில் இன்னும் ஆழங்களுக்குள்ள போக வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அந்த சமூகத்தில் கேட்கலாமா? ஒரு வாஞ்சியோடு கேட்கலாமா? கவனிங்க, ஒரு அந்நிய தேசம் பாபிலோன்ல கவனிங்களேன், ஒரு ராஜா நினைச்சா ஒரு சிலையை பண்ணி வச்சுட்டு இதைத்தான் ராஜ்யமே வணங்கணும்னு சொல்றான். இன்னொரு ராஜா பார்த்தா ஆமா ஒரு கால கெடுவை ஏற்படுத்திட்டு 30 நாள்னு சொல்லிட்டு இந்த நாட்கள்ல எந்த தேசத்தில் இருக்கிற மனுஷனும் எந்த தெய்வத்துக்கிட்டையும் எந்த காரியத்துக்காகவும் எந்த தெய்வத்துக்கிட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். எதனால என்கிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல ஒரு தானியேல் ஜெபிக்கிற வீரன் ராஜ்யத்தையே கர்த்தர் பக்கம் திருப்பிட்டாரப்பா. ஆமேன். ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளதாச்சு. ஆமேன். ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறப்பா, எங்களுடைய நாமத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஏசப்பா எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரே கேளுங்க, அப்படி சபையா ஜெபிப்போம். ஆண்டவரே பிரதர்ஸ் மேலே இந்த ஜெப கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுப்போமா? பிரதர்ஸ் கேட்கலாமா? ஏசப்பா எங்கள் மேலே இன்னும் ஜெப கிருபையை தாங்க ஆண்டவரே, ஜெப அபிஷேகத்தை தாங்கப்பா. ஏசப்பா தந்தை பாடினது போல என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சொன்னாரு. ஏசப்பா தகப்பனை இன்னும் எவ்வளவு காலம் எங்களுக்கு தெரிலப்பா, இன்னும் எத்தனை ஆண்டவரே வருடங்கள் எங்களுக்கு தெரியாது, எத்தனை நாட்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஓட்ட முடியும் போது அப்பா ஜெப வீரன் என்று சொல்லி அப்பா எங்கள் கல்லறைகளில் எழுதப்படும்படியாய் ஆண்டவரே அப்படியான ஜெப வாஞ்சியை தாரும், ஜெப ஆண்டவரே அர்ப்பணத்தை தாரும், ஜெப அபிஷேகத்தை தாரும், ஜெப கிருபையை ஊற்றும் ஆண்டவரே. எங்க ஜீவியம் ஜெபத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா. ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த தேசத்தில் எங்களை நீங்க ரட்சித்து ஆண்டவரை பிறக்க வைத்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, எங்களை ரட்சித்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு, உடைய சபைகளை இந்த தேசத்தில் நீர் எழுப்பியிருப்பதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த தேசம் கர்த்தரை அறியும், இந்த தேசம் கர்த்தர் வசமாய் திரும்பும், இந்த தேசத்தில் கர்த்தர் நாம மகிமை அடையும். ஏசப்பா 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 அகில உலக இந்த ஜெப நாளில்
ஏசப்பா ஆண்டவரே ஜெபத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பெருகட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஜெப நேரங்களை ஏற்படுத்தி ஆண்டவரே ஜெபித்திட எங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்தலை தாரும், தீர்மானத்தை தாரும், வாஞ்சையை தாரும், வைராக்கியத்தை தாரும். சபையில் அதிகமாக ஜெபங்கள் பெருகட்டும். பிரதர்ஸ் உம்முடைய நாமத்தில் தருகிறோம். ஜெப கிருபை மூடட்டும், ஜெப அபிஷேகம் பெருகட்டும், ஜெப வாஞ்சையினால் நிரப்புவீராக. ஏசப்பா மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. ஒரு யாபேசினுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபம் சகோதரர்களுக்குள்ளே கனவானாய் மாற்றிவிட்டதப்பா. ஒரு யாக்கோபினுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெபம் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தேடி தேடி அலைந்தோம், ஏமாற்றி ஆண்டவரே தகப்பனே நிம்மதி இழந்து அப்பா சுற்றிலும் எல்லா நெருக்கத்துக்குள்ளான மனுஷ வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு விசாலத்தை அந்த ஜெபம் கொண்டு வந்ததப்பா. ஒரு மகிமையை கொண்டு வந்தது ஆண்டவரே. தேவ பிள்ளையாய் மாற்றி விட்டது ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கல்லன் மனம் திரும்பின அந்த கல்லன் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போதும் இரட்சகரிடத்தில் பண்ணின அந்த ஒரு ஜெபம் வாழ்க்கையே மாற்றி விட்டது ஆண்டவர். நாட்கள்ல அப்பா எங்களுடைய ஜெபங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றும், எங்கள் தேசங்களை மாற்றும் அப்பா. அந்த கிருபையை உணர்ந்து நாங்கள் நடந்து கொள்ள நீ செய்ய போகிறதுக்காய் உமக்கு நன்றி. மகிமை துதிகன் எல்லாம் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.